இப்ப இரண்டாம் புலிகேசி பத்தி பார்க்க போறோம். இரண்டாம் புலிகேசி பொறுத்தளவு 609ல இருந்து 642 வரை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது புலிகேசியோட உருவம். அதாவது மாடர்ன் போர்ட்ரேட் தான். இமேஜினரி மாடர்ன் போர்ட்ரேட்ன்னு தான் சொல்லப்படுது. ஏன்ஷியன்ட் காலத்துல எப்படி இருந்துச்சோ அதோட அ மொழி வடிவமா கேட்கப்பட்டதுல இருந்து உருவாக்கப்பட்டது இது. சரிங்களா? இந்த இரண்டாம் புலிகேசி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஐஹோல் கல்வெட்டு வந்து இவர பத்தி முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் குறிப்பிடுது. இந்த கல்வெட்டு எழுதப்பட்டதே பென்டு பை கோர்ட் போயட் ரவி கிருத்தி. சரிங்களா? ரவி கிருத்தி அப்படின்ற ஒருத்தர் தான். இவரோட அவை புலவரா இருந்தவர் தான். இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்ட வந்து எழுதுறாருன்னு சொல்லப்படுது. சரிங்களா? 2ஆம் புலிகேசியோட அவை புலவர். அவை நீதிமன்ற கவிஞர் ரவி கீர்த்தியால் தான் எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுது. தெற்கில் மேற்கு கங்கைக்கும், வடக்கில் மாலவர்கள், லதாக்கள் அண்ட் கூர்ஜரர்கள். சரிங்களா? கூர்ஜரர், ராஜபுத்திர மன்னர்கள் எல்லாரையுமே என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் கீழ சப்மிட் பண்ண வைக்கிறாரு. சரிங்களா? சப்மிட்டிங் அப்படின்னா, இவர வந்து பெரிய மன்னரா ஏற்றுக்கொண்டு, அவர்கள் வந்து ஃபியூடட்டரிஸா சிறு மன்னர்களாக இவர் கீழ வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வானாவாசியில கடம்ப தலைநகரை கைப்பற்றுறாரு. மொத்தமாக கடம்ப அரச வந்து கைப்பற்றி முழுவதும் அத சாளுக்கிய அரசா மாற்றுறாரு 2ஆம் புலிகேசி. இது மட்டும் இல்லாம ஹர்ஷவர்தனாவோட படைய வந்து தோற்கடிச்சது நர்மதை ஆத்துல. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த கிழக்கு தக்காணத்தில் உள்ள வெங்கியை சரிங்களா? வெங்கியை வென்றது. இது வந்து கங்காஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு கீழ இருக்கும் இந்த வெங்கின்ற ஏரியா. இத டிஃபீட் பண்ணிருவாரு. புலிகேசி போய் கங்கர்களுக்கு கீழே இருந்த இந்த வெங்கியை தோற்கடித்து, அத கொண்டு வந்து அவரோட சகோதரர வந்து மன்னராக்குறாரு. சரிங்களா? வெங்கில வந்து அவரோட சகோதரர ஃபர்ஸ்ட் கவர்னரா, ஒரு ஆளுநரா உட்கார வைக்கிறாரு. 2ஆம் புலிகேசி இறந்ததுக்கு அப்புறம் ஆளுநராக இருந்த அந்த சகோதரர் மன்னராக உருவெடுக்கிறார். இப்படி உருவானது தான் இந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ்ன்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் சாளுக்கியாஸோட ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க. பெரிய கான்ஃப்ளிக்ட் எதுவுமே கிடையாது. பிரதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கிங்டம்ஸ் தான் இல்லைங்களா? அதனால பெரிய கான்ஃப்ளிக்ட் எதுவுமே கிடையாது. இந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் வெங்கிய கேபிட்டலா வச்சு உருவாகுறதுக்கு முழுமுதற் காரணமும் இந்த 2ஆம் புலிகேசி மன்னர் தான். சரிங்களா? இந்த 2ஆம் புலிகேசி மன்னர் தான் வந்து என்ன பண்றாருன்னா, அவரோட சகோதரர் ஆளுநரா வச்சு வெங்கிய வந்து தனி ஒரு கிங்டம் மாரி உருவாக்குறதுக்கு வித்துடுறாரு. இதுல 625ல வந்துட்டு என்ன சொல்றாருங்க அப்படின்னா, பாரசீக மன்னருக்கு இவரு தனிப்பட்ட ஒரு தூது அனுப்புறாரு அப்படின்னு சொல்லப்படுது. பாரசீக மன்னருக்கும் இவருக்கும் இடையிலேயே ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? பாரசீக மன்னருக்கும் இவருக்கும் இடையில். புலிகேசின் 2க்கு அப்புறம் இந்த எம்பையர் மொத்தமாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருங்க. முழுவதுமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். வீழ்ச்சி அடைய தொடங்கிரும். இதுக்கப்புறம் வந்து அந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியா சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியால அவரோட சகோதரர் வந்து ஆட்சியில அமர்த்தப்படுவார். ஒரு ஆளுநராக உருவாக்கப்படுவார். அவரோட பேர் வந்து விஷ்ணுவர்த்தனா. சரிங்களா? இந்த விஷ்ணுவர்த்தனாங்கிறவர் தான் ஆட்சியில அமர்த்தப்பட்டவர். 2ஆம் புலிகேசி இறந்த பிறகு இந்த விஷ்ணுவர்த்தனா என்ன பண்றாரு அப்படின்னா, பவர்ஃபுல்லா தன்னைத்தானே ஒரு மன்னராக அறிவிச்சு ஈஸ்டர்ன் சாளுக்கியர்கள் சரிங்களா? கிழக்கு சாளுக்கியர்கள் தனி ஒரு டைனாசிட்டி, ஒரு வம்சத்தை வந்து உருவாக்குறாரு. இந்த வம்சம் வந்து எந்தவித தடங்களும் இல்லாம வெஸ்டர்ன் சாளுக்கியர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளைன் நடந்திருக்கும். ஒரு டிக்ளைனுக்கு அப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனா ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் பொறுத்தளவு ஆல்ரெடி அது ரொம்ப பெரிய கிங்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் மினிமலிஸ்ட் தான். கொஞ்சம் குறைந்த அளவிலான ஒரு கிங்டம் தான் சொல்லப்படுது. அதனால அதுல அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கண்டினியூஸா அது நடக்குது. 12ஆம் நூற்றாண்டு வரை இது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? 6வது 7வது நூற்றாண்டுல ஏற்படுத்தப்பட்ட இந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் அரசு 12ஆம் நூற்றாண்டு வரை உங்களுக்கு தொடருது. லேட்டர் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஃபியூடட்டரிஸ் ஆஃப் சோலாஸா உருவாகுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சோழர் மன்னர்களால கைப்பற்றப்படுது. ஃபியூடட்டரிஸா மாறுறாங்க. கப்பம் கட்டி அதாவது வரி கொடுத்து சோழ மன்னர்களுக்கு கீழ ஆட்சி புரியுறாங்க இந்த மன்னர்கள், இந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியர்கள். இவங்களோட கேபிட்டல் வெங்கி அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் சாளுக்கிய மன்னர்களோட பெயர்கள் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வரிசையா என்னென்ன மன்னர்கள் வந்து ஆட்சி புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான எந்த கான்ட்ரிபியூஷனும் பெரிய அளவுல எதுவும் கிடையாது. குப்ஜா விஷ்ணுவர்த்தனா அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டர்ன்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.